ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கிர்னிப்பழம் ஜூஸ் தான் போட போகிறோம். ஒரு கிர்னிப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் ஏற்கனவே ஆல்ரெடி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் எடுத்திருந்தேன். ஸோ அதில் அதை ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சீடெல்லாம் வெளியே எடுத்துட்டு நம்மளுக்கு சைடு ஓரத்தில் இருக்கலாம் அந்த பழத்தை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ஸ்பூன் எடுத்தாலே வந்துடும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப சீனியோ இல்லைனா சுகர் இல்லைனா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே அதுவும் லைட்டாக இனிச்சிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம தேவைக்கேற்ப நம்ம இனிப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்சியில் இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் அரை கப் நான் பாதி பழம் போட்டிருக்கேன். ஸோ அரை கப் பால் இதில் ஊற்றிருக்கேன். பால் ஊற்றி அதில் சப்ஜா சீட் இருக்குல்ல, அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதை இந்த ஜூஸை குடிக்கும்போது நம்ம 2 ஐஸ் கியூப் போட்டு குடிச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் நம்ம கிர்னிப்பழ ஜூஸ் ரெடி ஆகியாச்சு. இது நம்ம வெயிலில் போயிட்டு வரும்போது இதெல்லாம் குடிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு நிறைய ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.